மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தடையாக நின்றிருந்த வேலைகள், ஒவ்வொரு வேலையும் நல்ல வேலை நின்று போச்சோ, அந்த 2ஆம் இடத்துலேருந்து நம்மளுக்கு வர்றதுக்கு, 12ஆம் இடத்துலேருந்து நம்ம ராசிக்கு வர்றதுக்குள்ளே வந்துட்டாவே அந்த சுப நிகழ்ச்சிகள், செல்வங்கள் சேரத்துக்கான காலம் உருவாகிவிடும். நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துட்டாவே நம்மளுக்கு ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த சப்போர்ட்டிங் கிடைக்கக்கூடிய காலம் மேஷராசிக்கு இனிமேல் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த 28 நாட்களில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்புகளும், உறவினர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கான அமைப்பு. ஏன்னா நம்ம ராசிக்கு 12, அவர் 12 என்பதால் நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி, உறவினர்கள் அதிகமாக வந்து போகிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கு ஐயா. இந்த காலம் உகந்த காலமாகவும் செல்வங்கள் சேரத்துக்கான காலமாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்தில் கண்டிப்பாக நடைபெறும். திருமண வயது உடையவர்களுக்கு இந்த பாக்கியம் கிட்டக்கூடிய, அதாவது எல்லா விதமான தோஷத்தையும் நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாக மேஷராசிக்கு இந்த அமைப்பு ஒரு 28 நாட்களில் கூட கண்டிப்பாக நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி திருமண பொருத்தம், திருமண வேலைகள் எல்லாமே நடந்து முடியக்கூடிய காலமாக அமைந்துவிடும். உறுதிப்படுத்தும், கன்ஃபார்ம் பண்ணும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனி கன்ஃபார்ம் பண்ணுற வேலை தான். தடைகள் உடையக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க போதியா. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நாம தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய காலம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் எப்போ நடக்கணும்னா நம்மளுக்கு 1/6 ஆரம்பித்து 28 நாட்கள் இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, சுக்கிர பெயர்ச்சி 1/6/2025 முதல் 29/6/2025 வரைக்கும் நடைபெறக்கூடிய, அதாவது மீனத்திலிருந்து இடம்பெயர்ந்து மேஷத்துக்கு வரார். இது வரைக்கும் உச்சம் பெற்று வக்கரம் சார்ந்த விஷயங்கள் நிவர்த்தி அடைஞ்சிருந்தார் சுக்கிர பகவான். சனியோடவும் ராகுவோடும் தொடர்பு கொண்டிருந்தார். ஒரு 5 மாத காலங்கள் அவருக்கு தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு மனிதன் வாழ்வில் போராட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சுக்கிரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கிர பயிற்சியை நடைபெற்றது. நிறைய பேருக்கு, மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டியது. குருவோட பார்வை இல்லாமலும் நிறைய பேருக்கு இந்த திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டது. எதனாலலாம் பகவான் சுக்கிர பகவான் அங்கே இருந்ததால் எல்லா சுகபோகத்தையும், திடீர் திருமண யோகம், காதல் திருமணம் யோகம் எல்லாம் நிறைய பேருக்கு நடந்தது. நல்லதும் நடந்தது சில பேருக்கு. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் பாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, மேஷராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்னென்ன படம் 1/6/2025 ஒரு 28 நாட்கள் நம்மளுக்கு ஏற்கனவே மீனத்திலே இருந்தார். 12ஆம் இடத்துல விரயம் என்று சொல்லக்கூடிய இடம், அதாவது காலபுருஷத்துக்கு 12 என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு தான் தருது. அதில் சுப விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். நம்மளால் கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய செலவீனங்களை கட்டுக்குள்ளே வந்திருக்காது. அந்த அளவுக்கு இருந்திருக்கும் போன மாதங்கள். ஒரு 3 மாத காலங்கள் அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருந்திருக்கும். அதிலும் சிலருக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள், அதாவது சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடந்திருக்கும். நிலபுலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெற்றிருப்பாங்க. அந்த காலம் இப்பொழுது நிறைமை மாறப்போது. ஓரளவுக்கு மீடியம் பேஸ், நம்மளுக்கு தகுந்தார் போல், நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு. நம்மளுக்கு 2ஆம் அதிபதி அல்லவா அவர், நமக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவரே 7ஆம் அதிபதி. அதாவது கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகனுடைய அமைப்பு தான் அந்த சுக்கிர பகவான். அவர் நம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறார். ரொம்ப நன்மையை தரக்கூடிய காலம் என்றே எடுத்துக்கலாம் ஐயா. நம்ம ராசிக்கு, அவர் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும், அதாவது பாவ கிரகங்களால் பார்க்க முடியாமல் இருந்ததே ஒரு சுபம். இப்போ அந்த பாவ கிரகத்தினுடையிருந்து வெளியில் வந்துட்டார். இனிமேல் நன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் முதல்ல நடைபெறும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் இனி மேஷராசிக்காரங்களுக்கு அதிக பதில் சொல்லணும். அதிரடிப்படை மாரி ஆக்ஷன் மாதிரி இருப்பது. கட்டன்னு இது வரைக்கும் நின்று இந்த வந்து பார்த்துட்டாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்கன்னு தெரியலங்க. ஒரு 6 மாத காலங்கள் ஆயிடுச்சு, என்னன்னே தெரியல. ஒரு ஸ்டாப் வச்ச மாதிரி இருக்குது. இந்த 6 மாத காலங்கள் தான் அப்படி தான் போயிருக்கு. பேச்சுவார்த்தை மட்டுமே நடந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னா, பகவான் நம்ம ராசிக்கு வரட்டும். 28 நாட்களுக்குள்ளே சுப நிகழ்ச்சிகளை நடத்த முடிச்சிருவார். திடீர்னு பார்த்தா எல்லாமே நின்று போன திருமணம் கூட இனிமேல் நடைபெறத்துக்கான அமைப்புகள் தேடி வருகின்ற காலமாக நம்ம லைஃப்பில் நடக்கிறது முதல் சுப நிகழ்ச்சி எதிரான திருமணம். ஒரு மனிதனுக்கு தலைவனாக இருக்கட்டும், தலைவியான இருக்கட்டும், 2 பேரும் தலைவன் தலைவி என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்போ வருதுன்னா, திருமண பாக்கியம் கிடைக்கும் போது தான். ஒரு பெண்ணை திருமணம் 10 பேர் முன்னிலையிலே திருமணத்தை தாலி கட்டி அவர் மனைவியாக ஏற்றுக்கொண்டால் அந்த ஆண்மகன் 10 பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்மகனாக மாறினார். ஏங்க, அவருக்கு குடும்பம் இருக்குதுங்க, அவர் எதனா தண்டிக்க வந்தால் கூட அவருக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது. இதெல்லாம் எதுக்கான அதிப்பிராயம்? அந்த அத்தியாசத்தில் என்ன அவர் தடுத்து நிறுத்தும். அந்த தடைகளை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு, பிரச்சனைகளை கூட தடுத்து அவங்க மனைவி கிட்ட சொல்லிக்கலாம், ஐயா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி
நம்ம தகுதி பாதுகாப்பு என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு வளையம். அந்த பாதுகாப்பு வளையம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானால் தான் வருது. ஆணுக்கு சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டும், பெண்ணுக்கு செவ்வாய் விழாடன் நன்றாக இருந்தால்தான் வாழ்க்கை துணை நன்றாக அமையும். நம் வாழ்க்கையில் எல்லா விதமான போராட்டத்துக்கும் அதிபதி யாரான சுக்கிர பகவான் தான். மார்க்கெட்டிங் முதல் கொண்டு எல்லா சேவிங்ஸ் முதல் கொண்டு வீட்டில் வெளி சாமான் முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே அவர் தான் வராரு. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தடையாக நின்றிருந்த வேலைகள், ஒவ்வொரு வேலையும் நல்ல வேலை நின்று போச்சோ அந்த 2ஆம் இடத்துலேருந்து நம்மளுக்கு வர்றதுக்கு 12ஆம் இடத்துலேருந்து நம்ம ராசிக்கு வர்றதுக்குள்ளே வந்துட்டாவே அந்த சுப நிகழ்ச்சிகள் செல்வங்கள் சேரத்துக்கான காலம் உருவாகிவிடும். நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துட்டாவே நம்மளுக்கு ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த சப்போர்ட்டிங் கிடைக்கக்கூடிய காலம் மேஷராசிக்கு இனிமேல் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த 28 நாட்களில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்புகளும், உறவினர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கான அமைப்பு. ஏன்னா நம்ம ராசிக்கு 12, அவர் 12 என்பதால் நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி, உறவினர்கள் அதிகமாக வந்து போகிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கு ஐயா. இல்லை நாம் சுப நிகழ்ச்சிகளை நாம் கலந்துக்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் நம்மளுக்கு ஏற்படும். அந்த காலம் உருவாகும். சூழ்நிலைகள் நன்றாக இருப்பதால் பயப்பட தேவையில்லை. சனி பகவான் மட்டுமே விரயத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. ராகு பகவான் நம்மளுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதால, ஏன்னா மற்ற கிரகங்களுடைய வலிவை வைத்தும் பார்த்து தான் நாம் இதுக்கான பலாபலனே கொடுக்க முடியும். தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்புகள் எவ்வாறு இருந்ததோ அந்த தடைகள் அனைத்தும் இப்போ விலகி கொண்டு செல்கின்றது. ஒரு சுபம், அதை எப்படி சொல்லுதுன்னா, ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதுன்னா இனி மேஷராசிக்கு சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஓரளவுக்கு பரவாயில்ல, 80% தடையை உடைக்கக்கூடிய காலம் என்று தான். இளைய சகோதரன் சகோதரி இந்த மாதிரி அமைப்புகளில் சுக்கிர பகவானுடைய வளர்ச்சி, அவர் வீட்டுக்கு இவர் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் இந்த காலம் எப்படி சொல்கிறதுன்னா உகந்த காலம் என்றே சொல்லலாம். இனி வரும் காலம் சுகம் என்பதை மேஷராசிக்காரங்க முடிவு செய்து கொள்ளலாம். வீட்டை விட்டு பிரிஞ்சு போன கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்கள், நாங்கள் தூர தேசத்துக்கு போய் வாழ்ந்துட்டுருக்கையா, நாங்கள் சொந்த ஊருக்கு வரலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இப்பொழுது உருவாகக்கூடிய காலம். ஏன்னா 7ஆம் அதிபதி வேறு யாரும் இல்லை, அவரே தான். 2ஆம் அதிபதியும் அவரே தான். சுக்கிர பகவான் தான் 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதி. அப்போ வெளியூர்லேருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இப்போ சொந்த மண்ணை வந்து பார்க்கலாமான்ற ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். இந்த காலம் உகந்த காலமாகவும் செல்வங்கள் சேரத்துக்கான காலமாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் கண்டிப்பாக நடைபெறும். திருமண வயது உடையவர்களுக்கு இந்த பாக்கியம் கிட்டக்கூடிய, அதாவது எல்லா விதமான தோஷத்தையும் நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாக மேஷராசிக்கு இந்த அமைப்பு ஒரு 28 நாட்களில் கூட கண்டிப்பாக நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி திருமண பொருத்தம், திருமண வேலைகள் எல்லாமே நடந்து முடியக்கூடிய காலமாக அமைந்துவிடும். உறுதிப்படுத்தும், கன்ஃபார்ம் பண்ணும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனி கன்ஃபார்ம் பண்ணுற வேலை தான். தடைகள் உடையக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க போதிய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நாம தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய காலம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் எப்போ நடக்கணும்னா நம்மளுக்கு 1/6 ஆரம்பித்து 28 நாட்கள் 29/6/2025 வரைக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய காலமாக வருதையா. இந்த செவ்வாயும் நீச்சகதி, நம்ம ராசிநாதனும் இந்த நேரத்தில் நீச்சகதியிலேருந்து வெளியே வராரு. அதனால் இனி உடல் அளவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, உள்ளத்தளவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, சுகஸ்தானத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்து தான் பலாபலம் கொடுக்கணும். சுக்கிரனுடைய பெயர்ச்சி முழுமதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகுது இந்த வாட்டி. இது வரைக்கும் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று காணப்பட்டும் சரியான மூமெண்ட்டுக்கும் சரியான பேருக்கு நிறைய பேருக்கு பலாபலன் கிடைக்காம போனது காரணம் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்களில் ஒரே கிரகத்தில் கூட்டமைப்பு இருந்ததால் சரியான முறையில் பலாபலன் கிடைக்கலையா. இனிமேல் வெல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு பகவான் உங்களுக்கு படி அளக்கக்கூடிய காலம்தான். திடீர் செல்வங்களும் திடீர் லாட்டரி யோகங்களும் பெறக்கூடிய அமைப்பாக மேஷராசிக்கு வரப்போது நல்லது நடக்கக்கூடிய காலமாகும். இந்த காலம் உங்களுடைய செல்வ செழிப்பு ஏற்படுத்தி பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பும் சுயதொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமையப்போகுது. நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.